Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல எங்களுடைய டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பியாச்சு. டைம் வந்து 6 o'clock இருக்கும். நார்மலா வந்து குட்டி பாப்பா வந்து எந்திரிக்க மாட்டாங்க இந்த டைம். ஆனா நாங்க கிளம்பும்போது கொஞ்சம் சவுண்ட் போட்டோம். அதனால வந்து அவளும் எந்திரிச்சிட்டா. சோ ஓகே நம்ம வந்து கீழ போயிட்டு டிராப் பண்ணிட்டு திரும்ப வந்து நாங்க வந்து தூங்கிடுவோம். இன்னைக்கு வந்து இன்னும் வந்து விடிய ஆரம்பிக்கல. இப்பதான் வந்து லைட்டா வந்து வெளிச்சமா வருது. ஸ்கூல் வேன் பார்த்தீங்கன்னா 6:15 to 6:20 இந்த டைமுக்குள்ளே வந்து ஸ்கூல் வேன் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து கிளம்பி ரெடியாக வந்து வெயிட் பண்ணணும். பிளாக் பக்கத்துலேயே வந்து நம்மளை பசங்களை ஏற்றிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டோம். இது வந்து டைம் 9 மணி இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி இட்லியும் ரொம்ப சூப்பராக 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு வந்து சூப்பராக வந்து நல்லா புளிச்சு உப்பிட்டு வந்தது. சம்டைம்ஸ் வந்து எனக்கு மாவு வந்து புளிக்கவே புளிக்காது, ரொம்ப டைம் எடுக்கும். இன்றைக்கி வந்து சட்னி வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு 3 இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி செய்யலாம். இதுக்கு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு சட்னி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 2 வந்து இந்த காஷ்மீரி மிளகா, அது வந்து கலருக்காக சேர்த்துக்கிறது. அப்புறம் வந்து தக்காளியும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சு விட்றலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து சேர்த்து ஊற்றிக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை இவ்வளோ மட்டும்தான். நல்லா வந்து கடுகு வெடித்த பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டாலே சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடும். இது வந்து நமக்கு வந்து தேங்காய், வெங்காயம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது வந்து சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கார சட்னி. இது நல்லா கொதிச்சு வந்தப்புறம் நம்ம வந்து இறக்கி. ஸோ இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். மாவை அரைச்சா அன்னைக்கு அடுத்த மறுநாள் பார்த்திங்கன்னா இட்லி தான் ஊற்றுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தோசை தான். ஆனால் அன்னைக்கு அரைச்ச புதுசில் நம்ம இட்லி ஊற்றினா தான் அந்த இட்லி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இட்லி அந்த டேஸ்ட் வராது. இருந்தாலும் வந்து சம்டைம்ஸ் தேவைப்பட்டால் ஊற்றிப்பேன். ஆனால் மோஸ்ட்லி வந்து தோசை தான் செய்வேன். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மேலடுக்கு மட்டும்தான் ஊற்றிருக்கேன். ஸோ மேல் அடுக்கில் 6 இட்லி இருக்கும். எனக்கு வந்து ஒரு 4 இட்லி, பாப்பாவுக்கு வந்து 2 இட்லி. சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இட்லி வெந்தப்புறம் நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான். ஸோ இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஸோ இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் பாப்பாவுக்கும் நானும் வந்து ஒரே தான் வந்து தட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து காரமாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு வந்து நிறையா ஊற்றிக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக லேட்டாக தான் ஊற்றிப்பேன். நான் லேசாக தான் வந்து தொட்டு கொடுப்பேன். எனக்கு கொஞ்சம் வந்து காரமாக இருக்கிறத வந்து பிடிக்காது அவங்களுக்கு. ஸோ இதை வந்து சாப்பிட போகிறோம். சூப்பரான இட்லி. கண்டிப்பாக இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கும் சரி, தோசைக்கும் சரி, ரெண்டுக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் இருந்தது, அதை கழுவி போட்டுட்டு இப்போ வந்து குப்பை இந்த மாதிரி வேஸ்ட்டு உடஞ்சதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் போட்டுட்டு வந்துடலாம். இங்கே வந்து சிங்கப்பூரில் உங்களுக்கு வந்து பிளாக்ல வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் குப்பை போடுறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய பைப் லைன் மாதிரி இருக்கும். எல்லா பிளாக்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்ம போட்டோன்னா அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடம் வந்து எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்கும். இது வந்து ஒரு சில இந்த ஹெச்டிபி அந்த கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸில் வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து புதுசாக கட்டின ஹெச்டிபிஸ்லாம் இருந்ததுன்னா அதில் வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு ஃப்ளோருக்கு ஒரு இது அந்த மாதிரி தனியாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டு பொருளெல்லாம் நம்ம ஓரத்தில் வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டு பொருள், துணி, அட்டை பாக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ஓரத்தில் அந்த மாதிரி வச்சு விட்டோம்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுருவாங்க. இதே நீங்கள் வந்து பல்க் ஐட்டமாக இருந்தது, அது வேஸ்ட்டாக இருந்தால் நம்ம கீழே தான் போய் போடணும். இன்றைக்கி வந்து பாப்பா வந்து நான் ஸ்கூல் அனுப்பலை. லைட்டாக வந்து சளி இருக்கிற மாதிரி இருந்தது, ரன்னிங் நோஸ் இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஸோ துணியெல்லாம் நான் மடித்து வச்சுருந்தேன். ஸோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் கப்போர்டில் வந்து அடுக்கி வச்சிட்ருக்கேன்.
ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்து லஞ்சை முடிச்சாதான் அப்புறம் வந்து பெரிய பொண்ணு வந்துடுவா சாப்பிட்ணும். இன்றைக்கி வந்து ஒரு 1 பாட் ரைஸ் மாதிரி, இது புலாவும் சொல்லலாம், பிரியாணியும் சொல்லலாம். ஆனால் மசாலா வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து கம்மியாக தான் போடுவேன். ஸோ உங்களுக்கு புலாவ் அண்ட் பிரியாணி ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காய்கறி, நிறைய காய்கறி வந்து நிறையா 2 கப் ரைஸு சின்ன கப் தான். ஆனால் காய்கறி பார்த்திங்கன்னா நிறையா சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து மற்றதில் தான் காயெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி புலாவ், சாம்பார் சாதம், இந்த மாதிரி சாதத்தில் நம்ம காய்கறி நிறைய போட்டோம்னா அதை வந்து நல்லா வந்து சாப்பாடு கூட மசிஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது, நம்ம ஈஸியாக ஊட்டியும் விட்டுறலாம். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கின அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளி தான், அதனால் வந்து 2 சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லாமே வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், காரமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாமே வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வதக்கின அப்புறம் எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து புதினா தலை இல்லை, அதனால் வந்து கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி, கேரட்டு, பீன்ஸு, சோயா சங்ஸ் வந்து ஏற்கனவே வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு தண்ணியை நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த காய் வந்து கொஞ்ச நேரம் அந்த மசாலாவில் வெந்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அரிசியும் சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள், அதே சமயம் நல்ல ஹெல்த்தி. ஏன்னா எல்லாமே வந்து ப்ரோட்டீனு, காய் எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் வந்து காரம் இல்லாமல் செய்யணும். கொஞ்சம் காரம் அதிகமாயிட்டானாலும் உசுன்பாங்க. ஸோ அதனால் வந்து காரம் எல்லாமே மசாலா கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் பிரியாணிக்கும் புலாவுக்கும் நடுவில் தான் இருக்கும் இது. அந்த கலரும் சரி எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களும் உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நிறைய காய்கறிகள் போட்டு செஞ்சு கொடுங்க. சொல்லி பார்த்தீங்கன்னா செம்ம மழையாக இருக்குது. நான் வந்து இங்கிலீஷ் கிளாஸில் இப்போ வந்திருக்கேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். ஸோ வந்து நான் வந்து அதுக்கு தான் விட வந்தேன். ஆனால் வந்து மழை செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகணும். என்னை கிளாஸ் விட்டுட்டு 2 ஹவர்ஸ் கிளாஸு. ஸோ வந்து சும்மா உட்கார முடியாது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவன் வீடெல்லாம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். ஆனால் அந்த பிளாக்ஸ் எல்லாம் தாண்டி போகணும். இங்கே பெரும்பாலும் வந்து மழை பெய்யலாட்டினாலும் நீங்கள் வந்து அந்த பிளாக் வந்து ஷெல்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நாம் வந்து நடந்து போயிடலாம். ஆனால் வந்து இந்த ரோடை வந்து க்ராஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இதை க்ராஸ் அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. மைண்ட் ஸ்ட்ரக்சரில் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் இந்த டியூஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். பெரும்பாலும் டியூஷன் வந்து அந்த லோக்கலில் இருக்கிற, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் ஆகட்டும், மேக்ஸ், சயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். இதே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் உங்களுக்கு இன்னும் அவங்க எக்ஸ்ட்ராவே கோச்சிங் கொடுப்பாங்க, நிறையா ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ கிளாஸ் முடிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அவங்க வந்து காஃபி, டீ இதெல்லாம் போட்டு தருவாங்க. ஸோ அங்கே எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வரும்போது அவங்கவுங்க வீட்டில் போய் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூரில் தமிழ் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து நல்லாவே டைம் பாஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.